இந்த டிசம்பர் மாதம் மனித உரிமைகள் அதற்கான ஒரு மாதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மாற்றுத்திறனாளிகளான ஒரு நாள் இந்த மாதம் தான் வந்திருக்கிறது. இன்று ஜீவிதம் அறக்கட்டளை சார்பாக மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு சேவை செய்த நல்லுள்ளங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் செய்ய வேண்டியது நமது கடமை, அது அவர்களது உரிமை என்பதை நாம் மறக்கலாகாது. ஏதோ அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்றில்லாது, கருணை உள்ளத்தோடு இதோ செய்கிறோம் என்றில்லாது, அவர்களுடைய உரிமையை நாம் மீட்டுக் கொடுக்கிறோம் என்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு நாம் எல்லா விதமான ஒரு அவருடைய கஷ்டங்களை போக்குவதற்கான உதவிகளை செய்து சமுதாயத்தோடு நன்கு இணைந்து செயல்படுவதற்கான எல்லா விதமான செயல்களையும் செய்ய வேண்டும். இன்று மிக சிறப்பான வகையில் பணிபுரிந்த மாற்றுத்திறனாளிகளாக பணிபுரிந்த முக்கியமான நபர்களுக்கு இன்று இந்த அவார்டு கொடுக்கப்பட்டது, பரிசு கொடுக்கப்பட்டது. ஜீவிதம் அறக்கட்டளைக்கு என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்கள். அரசு பல நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வகுத்து செயல்படுத்தி வருகிறது. அது எல்லோரும் அவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அரசு அதிகாரிகள் அந்த அரசின் செயல் திட்டங்களை நல்ல முறையில் செயல்படுத்தி அந்த உரிமைகளை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கை. நன்றி. மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகை அதுவும் அவர்களுடைய உரிமை தொகை தான். அவர்களுக்கு வேறு எந்த விதமான ஒரு சலுகை இருந்தால் கூட அந்த சலுகையும் வழங்கப்பட வேண்டும். ஏதோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பென்ஷன் அது கொடுக்கிறோம் என்று மற்ற உதவிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. மற்ற எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதில் நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் அதை முன்னெடுக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். எங்க ஜீவிதம் அறக்கட்டளை மூலமாக நாங்க 8 வருஷமா இதை நடத்திட்டு வரோம். இது முதல் அவார்ட் ஃபங்க்ஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மந்த் டிசேபிள்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக்கான மந்த்னால நாங்கள் இன்னைக்கு இதுல இருந்து நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிசேபிள்ஸ்க்கு நாங்கள் அவார்ட் கொடுக்கறத ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். இது இல்லாம நாங்க எங்க ட்ரஸ்ட் மூலயமா ஒரு 500 ஸ்டூடெண்ட் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். 2 மாவட்டத்திலையும் படிக்க வைக்கிறோம். திருவள்ளுவரும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் படிக்க வைக்கிறோம். ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். 10 கிராமங்கள் திருக்கழிக்குன்றத்துல 10 கிராமங்கள் அடாப்ட் பண்ணி அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நாங்க அதிகமா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு இன்னும் நல்ல சேவை செய்யணும்னு நாங்க விரும்புறோம். எங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்போம். அனைவருக்கும் ஜீவிதம் அறக்கட்டளை இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மாற்றுத்திறனாளிகளுக்காக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரே மேடையில அவங்க எல்லாரும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு விருது கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லாம எங்கள பல மாற்றுத்திறனாளி சகோதரர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு தேசிய விருது கிடைச்சது, மாநில விருது கிடைச்சிருக்கு, பல்வேறு விருது கிடைச்சாலும் இந்த ஜீவன் விருது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விருது. இது ஒரு குடும்ப விழா. எல்லா மாற்றுத்திறனாளிகளும் ஒன்றா சேர்ந்து இந்த ஜீவன் விழாவில் கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் இனி வரும் காலங்களில் அது உரிமை தொகை தான், பென்ஷன் இல்லைன்றது நீங்க உறுதிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம். என் பேர் பத்மாவதி சுரேஷ். ஜென்ஃபன் சொல்யூஷனோட ஃபவுண்டர் நானு. இங்க ஜீவிதம் ட்ரஸ்டோடைய 8th annual அவார்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிறைவா இருக்கு. இங்க மாற்றுத்திறனாளிகள் சொல்றாங்க, இவங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியவே இல்லை. ஸோ இதுல நாங்களும் ஒரு அங்கத்தினரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஜென்ஃபன் சொல்யூஷன் மூலமா மாற்றுத்திறனாளிகள், ரிட்டையர்ட் ஆனவங்க, விமன் எம்பவர்மெண்ட் மூலமா மகளிருக்காகவும் இவங்க எல்லாருக்குமே நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க இந்த ஈவென்ட்ல நாங்க கனெக்ட் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். This is Frederick from Marvel Enterprises. நான் ஒரு ஃபினான்ஸ் கன்சல்டன்ட். இந்த ஜிஎம் அவார்ட்ஸ் 8th அவார்ட்ஸ்ல என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிவன். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் என்னோட பிசினஸ்ல நான் ஒரு பெரிய சாதனையாளர்,
நான் வந்து சாதாரணமா லட்சத்துல பிசினஸ் பண்றவங்கள கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ண வைக்க முடியும், பினான்சியலாவும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாலையும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பெரிய நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது நான் ஒரு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு கால் தூசிக்கு சமன்றதை எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இவங்க பண்றது. இது பார்த்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்களே இவ்வளவு சாதனை பண்றாங்க, அப்போ நம்ம வந்து இவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ணலன்றது புரிய வச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ சம்திங் ஃபார் த பீப்புள். அண்ட் இது ரொம்ப பெரிய விஷயம் பண்ணது. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Start பண்ணலாமா? ஓகே ஓகே. Okay. Good morning, everyone. I am Felicia, CEO of Techenso Technologies. It's a software company. நான் உங்க ஜீவிதம் ட்ரஸ்டோட இந்த 8th anniversary-ல அவார்ட்ஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல கொலாபரேட் ஆயிருக்கேன். ஸோ இங்கே வந்ததுக்கு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ். சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்ரிடே காலையில வந்து நம்ம கடவுளை வந்து நமக்கு என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வி ஹாவ் டு கிவ் பேக் டு தீஸ் பீப்புள் வாட் வி கேன். ஸோ டெஃபினட்டா வந்து டெக்கென்சோ டெக்னாலஜிஸ் மூலமா என்னென்ன பண்ண முடியுமோ டிஃபரெண்ட்லி டிசேபிள் பீப்புளுக்கு definitely we'll collaborate and do it. Thank you.